மேரிகோம், தோனி, கோலி, வேற யாரு இருக்காப்பா, நரேந்திர மோடி, அப்புறம் மன்மோகன் சிங், எல்லாத்துக்கும் பயோகிராபி எடுத்துருவாங்க. இப்ப கதை இல்லைன்னா என்ன பண்றது, பயோகிராபி எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரே பயோகிராபியா போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாலையும் கூட பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து சாவித்திரியோட படம் தான் வந்துச்சு. இன்னும் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு, உயிரோட இல்லைன்னா அவங்களை பத்தி உடனே ஒரு பயோகிராபி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை மட்டும் விட்டு வைப்பாங்களா, நான் தான் பயோகிராபி எடுப்பேன் அப்படின்னா அதுல சண்டை போட்டு எக்கச்சக்கமான பயோகிராபி வந்துட்டு இருக்கு. அப்படி என்னெல்லாம் பயோகிராபி வருது, அதெல்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை போட்டி போட்டுக்கிட்டு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள் படமாக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் பிரியதர்ஷினி அயன் லேடி அப்படின்ற பேர்ல ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்குறாங்க. நித்யா மேனன் இதுல ஜெயலலிதா கதாபாத்திரத்திலையும், வரலட்சுமி சரத்குமார் சசிகலா கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய பணிகள் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று இருக்க நிலையில படத்துடைய ரிலீஸ் தேதியும் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பிப்ரவரி 20 இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் மதராசப்பட்டினம், தலைவா ஆகிய திரைப்படங்களை இயக்கிய ஏஎல் விஜய் தலைவி அப்படின்ற பெயர்ல ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுக்கிறதுல தீவிரம் காட்டிட்டு இருக்காரு. தலைவி திரைப்படம் தான் ஜெயலலிதா அவர்களுடைய குடும்பத்தினரிடம் அனுமதி பெற்ற அபிஷியல் பயோபிக்கா இருக்கும் அப்படின்னு ஏஎல் விஜய் சொல்றாரு. இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைப்பார் அப்படின்ற தகவல் மட்டுமே வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்துல ஜெயலலிதா கதாபாத்திரத்துல யார் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படாம ரகசியமாவே வைக்கப்பட்டிருக்கு. மேலும் பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று ஜெயலலிதா குறித்த நிறைய புத்தகங்களை திரட்டி படிச்சுட்டு இருக்கிறதா ஏஎல் விஜய் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இதன் மூலமா தலைவி திரைப்படத்துக்கான திரைக்கதை தீவிரமா தயாராகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது.